இன்னைக்கு நம்ம pandas என்ற லைப்ரரியை வந்து பார்க்க போகிறோம் பைத்தானில். ஓகே, ஸோ இந்த pandas லைப்ரரி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டேட்டா வந்து நம்மக்கிட்ட இருக்கும். சரியா, டேட்டானா இட் பி லைக் அது எக்ஸல் டேட்டாவாக இருக்கலாம், சிஎஸ்பி, அது மாதிரி டேபிள்ஸ் அண்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸில் நம்மக்கிட்ட டேட்டாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி இருக்குது. இது வந்து நம்மக்கிட்ட ஒரு எக்ஸலில் இருக்குது. அந்த எக்ஸலில் இருக்க டேட்டாவை எப்படி வந்து நம்ம பைத்தான் மூலியமாக எப்படி ரீட் பண்ணி அதில் வந்து எப்படி என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு நம்ம pandas லைப்ரரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா pandas லைப்ரரி இதுதான். ஸோ இந்த pandas எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க? pandas is a fast, powerful, flexible, open source data analysis and manipulation tool. நம்மக்கிட்ட இருக்க டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் அதில் ஏதாச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் we can use. ஸோ அதுதான் manipulation tool. ஸோ it is built on top of the Python programming language. ஓகேவா, ஸோ இது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு இம்போர்ட், ஃபஸ்ட்டு இந்த pandas-என்ற பேக்கேஜ் வந்து நமக்கு பை டிஃபால்ட் இருக்காது. அதை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இம்போர்ட்னா இது மாதிரி என்கிட்ட இந்த பேக்கேஜ் இல்லை, அதனால் நீ இது வந்து இம்போர்ட் பண்ணு, இங்கே வந்து pandas-ஐ இம்போர்ட் பண்ணுன்னு சொல்லி நான் இம்போர்ட் pandas-னு வந்து நான் ரன் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் ரன் பண்ணுறப்ப நோ மாடியூல் நேம்டு pandas அது மாதிரி வருது அப்படின்னா உங்களுக்கு ரன் ஆயிடுச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லை ஒரு சில டைம் நோ மாடியூல் நேம்டு pandas-னு எரர் வரும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் pandas-ஐ. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? இங்கேயே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு பிப் இன்ஸ்டால் pandas இது போட்டிங்கன்னா, இது போட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு pandas வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகிட்டதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் pandas நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா, இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல இம்போர்ட் pandas வந்து எனக்கு லோட் ஆகுது, எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒவ்வொரு டைம் நான் pandas-ஐ கூப்பிட்றப்ப நான் இவ்வளோ பெருசாக, அதாவது இந்த 6 லெட்டரை நான் வந்து அடிக்க வந்து எனக்கு விரும்பலை. ஸோ நான் வந்து இதை ஷார்ட் ஃபார்மாக கூப்பிடணும் அப்படின்றதுக்காக இதுக்கு வந்து ஒரு பேர் வைக்க போகிறேன். அது அலியாசிங். ஆஸ்ன்றது என்ன சொல்லுவோம்? அலியாசிங். pandas-ஐ நான் என்னவா கூப்பிட நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிம்பிளாக பிடின்னு சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிடின்றது இட் இஸ் எ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். நம்ம வந்து நீங்கள் எங்கே போயிட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தாலும் pandas வந்து பிடின்னு தான் வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா, இப்போ இங்கே கெட்டிங் ஸ்டார்டட் நம்ம உள்ள இங்கே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி டேப்லெட் டேட்டா இங்கே பாருங்கள், இம்போர்ட் pandas as pd. ஸோ எங்கே போயிட்டு நீங்கள் பார்த்தாலும் இந்த பிடின்ற நோட்டேஷனில் தான் pandas-ஐ வந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்து அதை வந்து கால் பண்ணிக்கலாம். லைக் உங்கள் நேம், என்ன நேம், எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ எப்போல்லாம் நான் ருக்கேஷ்னு கூப்பிட்றேனோ அப்போ வந்து எனக்கு pandas வந்து கால் ஆகும். பட் ஸ்டாண்டர்டாக என்ன நேம் வச்சுருக்காங்க? ஹலோ பர்கத், யாரு? கீர்த்தனா. ஓகே, பை டிஃபால்ட் என்ன நேம் வச்சுருக்காங்க pandas-க்கு அப்படின்னு பார்த்தோன்னா பிடி. ஓகேவா, ஸோ pandas நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மெயின் யூஸ் என்னது pandas-க்கு? ஒன்று டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம pandas யூஸ் பண்ணுறோம், அண்ட் டேட்டா மேனிப்புலேஷன். ஓகேவா, இது ரெண்டும் நம்ம பண்ணுறதுக்கு pandas வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே டேட்டாவை வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேட்டாவை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, இல்லை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும், இந்த டேட்டா எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா pandas இஸ் த பெஸ்ட் டூல். நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம pandas-ஐ இம்போர்ட் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் நான் வந்து என்ன பண்ணுறது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓகே, செகண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேட்டா செட்டை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேவா,
ஸோ டேரெக்டாக போயிட்டு எங்கள் டேட்டா செட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் நான் சொல்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கேகிள்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, கேகிள். இங்கே கேகிள்.com இருக்கு இல்லையா? ஸோ கேகிள்.com, கேகிள்.com போனால் உங்களுக்கு ஸோ இதுதான் வந்து கேகிள்.com. இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் வித் கூகுள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு உள்ளே வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளே நீங்கள் டேட்டா செட், இங்கே பாருங்கள் டேட்டா செட் இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க கேகிளில். மிஷின் லேர்னிங் ரிலேட்டடாக, டீப் லேர்னிங் ரிலேட்டடாக, ஜென்ரேட்டிவ் ஏஐ, ரிகார்டிங் ஏஐ ரிலேட்டடாக நிறைய காம்படிஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் காம்படிஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆல் காம்படிஷன், இது வரைக்கும் என்னென்ன காம்படிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு காம்படிஷனில் வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து எவ்வளோ? 80,000. 80,000மா? $1000 தானே? ஓ, ஓகேவா? ஸோ இது $100,000. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு காம்படிஷன்லும் ஸ்டார்டிங்கில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் அமௌண்ட்டும் போகும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இது என்ன காம்படிஷன் சொல்லிட்டு நம்ம படித்து பார்க்கலாம். இந்த யூ வில் டெவலப் ஏஐ சிஸ்டம். நம்ம வந்து ஒரு ஏஐ சிஸ்டமை டெவலப் பண்ணணும் டு எஃபிஷியன்ட்லி லேர்ன் நியூ ஸ்கில்ஸ் அண்ட் சால்வ் ஓப்பன் எண்டட் ப்ராப்ளம் ரேதர் தென் டிபெண்டட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் சிஸ்டம் ட்ரைன்ட் வித் எக்ஸ்டென்சிவ் டேட்டா செட்ஸ். ஸோ இது வந்து நம்ம படித்து பார்க்கணும், என்ன என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன பண்ணணும். இதில் மொத்தம் பாருங்கள் 14,000 பேர் வந்து 14 என்ட்ரன்ஸு, 1090 பார்ட்டிசிபெண்ட்ஸ், எத்தனை டீம்ஸு, ஸோ எத்தனை சப்மிஷன் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணி சப்மிஷன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பண்ணி நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். இல்லை லீடர் போர்டு யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே லீடர் போர்டுக்கு போனோம்னா நமக்கு தெரியும். ஸோ G2.ai ஸ்கோர் வந்து அவங்க ஸ்கோர் வந்து 25 எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ எல்லாம் கொஞ்சம் டீமாக சேர்ந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இதில் பாருங்கள் எத்தனை பேர், இதில் 5 பேர் சேர்ந்து இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தரே வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ வந்து உங்கள் ரெஸ்யூமில் இது மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஏஐ காம்படிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கும் கொஞ்சம் டஃப்பராக தான் இருக்கும். பட் பண்ண இதுவே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதிலே போனீங்கன்னா டிஸ்கஷன்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த டிஸ்கஷனில் போயிட்டு அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும். சரியா? ஸோ இந்த இந்த சேனல், இந்த காம்படிஷனுக்கு ஒரு டிஸ்கார்ட் சேனல் வச்சுருக்காங்க. அந்த டிஸ்கார்ட் சேனலில் போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணோன்னா என்னென்ன டெக்னிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சும்மா வந்து நம்ம பண்ணோம் செஞ்சோம் அப்படின்ட்டு இல்லாமல் என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது. சரியா? காம்படிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன மாடல்ஸு, பெஞ்ச் மார்க்ஸு. நமக்கு இங்கே தேவையானது நம்ம இப்போ டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்காக வந்தோம். ஸோ இந்த கேகலில் டேட்டா செட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த டேட்டா செட்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எக்கச்சக்க டேட்டா செட் இருக்குது. உங்களுக்கு என்ன டேட்டா செட் வேணுமோ அது எல்லா டேட்டா செட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்போ சப்போஸ் நான் வந்து கிரிக்கெட் டேட்டா செட் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கிரிக்கெட் டேட்டா அப்படின்னு சொல்லி நான் அடிக்கிறேன்னா கிரிக்கெட் டேட்டாலே மொத்தம் 1047 டேட்டா செட் இருக்குது. இதெல்லாம் கிரிக்கெட் டேட்டா இது வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓடிஐ கிரிக்கெட் டேட்டா இது 7 மந்த்ஸுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ப்ரீமியர் லீக் இது வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, ஓகே. இப்போ எனக்கு ஓடிஐ கிரிக்கெட் டேட்டா வேணும். ஓகேவா? ஸோ இங்கே போயிட்டு நான் இது ஓடிஐ கிரிக்கெட் டேட்டாக்குள்ளே போனேன்னா எனக்கு இது தெரியும். ஓகேவா? இதில் இருந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே டேரெக்டாக இங்கே டவுன்லோட்னு இருக்குது பாருங்கள். டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆஸ் டேட்டா செட் ஆஸ் ஜிப். இல்லை நீங்கள் வந்து கோட் மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கோடை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இல்லை எனக்கு இந்த டேட்டா செட் வேணும் அப்படின்னா டவுன்லோட் டேட்டா செட் ஆஸ் ஜிப் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போ இங்கே உங்களுக்கு ஃபைலுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். சரியா? ஏன்னா ஜிப்பில் இருக்கு இல்லையா, ஜிப்பாக இருக்கு இல்லையா.
ஸோ இதுதான் நமக்கு வந்த ஃபோல்டர். இதுதான் ஓடிஐ கிரிக்கெட் டேட்டா நியூ டாட் சிஎஸ்வி நம்ம டவுன்லோட் பண்ணது. எக்ஸலில் இப்போ ஓப்பன் பண்ணுறேன்னா இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? டாட் சிஎஸ்வி. சிஎஸ்வினா என்னது? கமா செப்பரேட்டட் வேல்யூ. சரியா? இப்போ பாருங்கள் என்னென்ன இருக்குது பாருங்கள். பிளேயர் நேம் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க ரோல் என்ன, அவங்க டோட்டல் ரன்ஸ் எவ்வளோ அடிச்சிருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் என்ன, எத்தனை பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, டோட்டல் எத்தனை விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, டோட்டல் ரன்ஸ் கன்சீடட், டோட்டல் ஓவர்ஸ் பவுல்டு, டோட்டல் மேட்சஸ் பிளேடு, இது மாதிரி அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நமக்கு வந்து டேட்டாவாக வந்துருச்சு நமக்கு. சரியா? மொத்தம் எத்தனை டேட்டா இருக்குது நமக்கு? டோட்டல் 1541 பிளேயர்ஸோட 1541 பிளேயர்ஸோட நமக்கு டேட்டாஸ் நமக்கு இருக்கு. இங்க 1514 வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ வந்து அது வந்து காலம், என்னென்ன காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகே. இந்த டேட்டாவை இப்போ நம்ம எக்ஸல்ல இங்க வச்சிருக்கோம். இது எப்படி நான் பைத்தான் நோட் புக்கில் இங்கே எடுத்துட்டு வர்றது? ஓகேவா? இப்போ எங்க நோட் புக் எந்த இங்க வந்து இருக்கு என்னோட நோட் புக்கு. இந்த நோட் புக்குக்கு நான் எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நம்ம பேண்டாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து என்ன ரீட் பண்ண போகிறோம், நம்ம வந்து என்ன ஃபைல் ரீட் பண்ண போகிறோம், சிஎஸ்வி ஃபைலா, எக்ஸல் ஃபைலா, ஃபஸ்ட்டு என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிடி டாட் ரீட் அண்டர் ஸ்கோர், இதில் போயிட்டு பார்த்தோம்னா நமக்கே தெரியும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், சிஎஸ்வி ஃபைலை நம்ம வந்து பேண்டாஸ் யூஸ் பண்ணி நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸல் ஃபைலு ஃபெதர் ஃபார்மேட்டில் இருக்குது, எஃப்டபிள்யூஎஃப்லோ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஜிபிக்யூ, ஹெச்டிஎஃப், ஹெச்டிஎம்எல்னா என்னது? நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ஹெச்டிஎம்எல் வந்து கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல் இருந்தாலும் அதை நீங்கள் இன்புட்டாக கொடுத்தாலும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஜேசான், ஓஆர்சி, பார்க்கே, பிக்கல் ஃபைலு, ஸோ இது மாதிரி இத்தனை ஃபார்மேட்ஸ் வந்து உங்களால் வந்து பேண்டாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லோட் பண்ணிக்க முடியும். சரியா? நாட் ஒன்லி சிஎஸ்வி, ஒன்லி எக்ஸல், இத்தனை இது மட்டும் இல்லை, இத்தனை ஃபைல்ஸ் உங்களால் வந்து லோட் பண்ணிக்க முடியும். சரியா? இப்போ நம்ம இது என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்வி ஃபைல், ஓடிஐ கிரிக்கெட் டேட்டா நியூ டாட் சிஎஸ்வின்னு இருக்கு இல்லையா? இது வந்து சிஎஸ்வி ஃபைல். அதனால நான் ரீட் அண்டர் ஸ்கோர் சிஎஸ்வின்னு போட்டு இதுதான் வந்து ரீட் பண்ணுறதுக்கான ஒரு இது கமெண்ட். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே நான் வந்து என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதணும்னா ஐ நீட் டு ரைட் ஃபைல் பாத். அதாவது ஃபைல் பாத் என்னது, இந்த ஃபைல் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்கணும். அதோட பாத் கொடுக்கணும். பாத் எங்கே இருக்குது? டவுன்லோட்ஸ்குள்ளே ஆர்ச்சிவ் 1க்குள்ளே ஓடிஐ கிரிக்கெட் டேட்டா நியூ டாட் சிஎஸ்வி, இதுதான் வந்து என்னோட ஃபோல்டர் பாத். கரெக்டாக? அது நீங்கள் எடுக்கிறதுக்கு ஷிஃப்ட் என்டர் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து காப்பி ஆஸ் பாத்துன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த காப்பி ஆஸ் பாத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அது ஒரு சில டைமில் வரும். ஸோ உங்களுக்கு இங்கே உங்களோட பாத் வந்து இங்கே டேரெக்டாக நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூசர்ஸ்குள்ளே, அட்மின்குள்ளே, டவுன்லோட்ஸ்குள்ளே, இந்த ஃபோல்டருக்குள்ளே ஓடிஐ கிரிக்கெட் டேட்டா நியூ டாட் சிஎஸ்வி இது வந்து எனக்கு இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நான் இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்ப எனக்கு இது மாதிரி உங்களுக்கு எரர் வருது, சின்டாக்ஸ் எரர், யூனிகோட் எரர் அப்படின்னு உங்களுக்கு எரர் இது மாதிரி ஃபேஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே முன்னாடி இந்த கோட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஆர்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகிடும். சரியா? ஸோ நம்ம அங்கே எக்ஸலில் பார்த்தது இங்கே நமக்கு அழகா எத்தனை ரோஸ் இருக்குது நமக்கு டோட்டலாக 1540 ரோஸ் இருக்குது. அதில் எத்தனை காலம்ஸ் இருக்குது? டோட்டல் நமக்கு 17 காலம்ஸ் இருக்குது. என்னென்ன பிளேயர் நேமு, ரோலு, டோட்டல் ரன்ஸு நம்ம அங்கே பார்த்தது அப்படி இங்கே இருக்கா? நம்ம இங்கே லோட் பண்ணிட்டோமா? இவ்வளோதான், சிம்பிள்.
சரியா? ஸோ பிடி டாட் ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி நம்ம அந்த பாத் வந்து நம்ம வந்து இன்புட்டாக நம்ம கொடுக்கணும். கொடுத்தோன்னா நமக்கு வந்து லோட் ஆகிடும். சரி, ஓகே. இதை வந்து நான் என்ன டேட்டா, இப்போ நம்ம லிஸ்ட் படிச்சிருக்கோம், டப்புள் படிச்சிருக்கோம், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டேட்டா டைப் கரெக்டா? இப்போ இது என்ன டேட்டா டைப், இது மாதிரி இருக்கு, இது என்ன டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நான் இது வந்து ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடறேன். டிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ டைப் ஆஃப் டிஎஃப் அப்படின்னு போட்டா என்ன வருது எனக்கு? இது வந்து pandas-ல டேட்டா ஃப்ரேம் டேட்டா டைப். ஸோ நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்னா we call it as டேட்டா ஃப்ரேம். ஓகேவா? டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஸோ டைப் ஆஃப் டிஎஃப் இது போட்டோம்னா டேட்டா ஃப்ரேம். அதுதான் நான் இங்கே டிஎஃப்னு போட்டிருக்கேன். டிஎஃப்னா என்னது? டேட்டா ஃப்ரேம். ஓகேவா? நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து இது ஒரு டேட்டா ஃப்ரேம்ன்றதுக்காக டிஎஃப்னு வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ டிஎஃப் நான் வந்து ஃபஸ்ட்டு 5 ரோஸ் மட்டும் பார்க்கணும். அதுக்கு நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எட்டை நான் கால் பண்ணனா இந்த இந்த மொத்தம் எத்தனை காலம்ஸ் இருந்தது? 1540 இருந்தது இல்லையா? அதில் டாப் 5 ரோஸ் 0, அதாவது இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, இந்த 5 ரோ மட்டும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். சரியா? இல்லை எனக்கு வந்து பாட்டம் வேணும் அப்படின்னா df டாட் டெய்ல் டெய்ல் போட்டோம்னா நமக்கு பாட்டம், அதாவது 154 இது வரைக்கும் உங்களுக்கு வந்து வந்துடும். சரியா? கடைசியில இருந்து கடைசி 5 ரோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா இப்படி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதுல 8னா டிஃபால்ட்டா 5. ஓகே, இதுல நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து 10 வேணும் அப்படின்னா df டாட் ஹெட் ஆஃப் 10ன்னு நீங்க கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 ரோஸ். இல்லை எனக்கு வந்து ஒரு ரோ மட்டும் போதும் அப்படின்னா df டாட் ஹெட் ஆஃப் 1. ஸோ இதில் இருந்து நீங்கள் வந்து இட் இஸ் நீங்கள் இதில் கொடுத்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை ரோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் வந்து இன்டீஜர் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். பை டிஃபால்ட் பாருங்கள், இங்கே இன்டீஜர் என்ன கொடுத்துருக்காங்க? இன்டீஜர் ஈக்குவல் டு 5. அதனால் நம்ம உள்ளே எதுவுமே கொடுக்காதப்ப இங்கே இன்டீஜர் என்னென்னு எடுத்துக்குது? 5. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடுக்கு இந்த இந்த பேராமீட்டருக்கு பேர் என்னது? இந்த ஆர்குமெண்ட் டைப் என்னது? ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தோம் இல்லையா? நம்ம ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறப்ப இங்கே உள்ளேயே வந்து கொடுத்துட்றாங்க டிஃபால்ட்டாக. அதுக்கு பேர் என்னது? இந்த ஃபங்க்ஷன் இந்த பேராமீட்டருக்கு டைப் பேர் என்னது? லோக்கல் வேரியபிளா? லோக்கல் வேரியபிளாவா? டிஃபால்ட் பேராமீட்டர்னு சொல்லிட்டு ஒன்று டிஃபால்ட் ஆர்குமெண்ட் படிச்சோமா? டிஃபால்ட்டா இன்டிஜர் வந்து 5ன்னு எடுத்துக்குது. இல்லை நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் 4ன்னு கொடுக்குறேன்னா இந்த இடத்துல 4 ரோஸ் வந்து எனக்கு வருது. இதுதான். ஓகே, இப்போ நம்ம டாப் 5 ஹெட் டைல் பார்த்தாச்சு. டாப் 5 காலம்ஸ், டாப் 5 ரோஸ், டாப் 5 பாட்டம் 5 ரோஸ். இப்போ இதில் வந்து டிஎஃப்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வேறு என்னென்ன பண்ணலாம்? இந்த டிஎஃப் யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். பட் பேசிக்காக நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இப்போ ஓகே காலம்ஸ் df டாட் காலம்ஸ் அது போட்டோம்னா எனக்கு என்னென்ன காலம்ஸ் இருக்குது இதில் பிளேயர் நேமு, ரோலு, டோட்டல் ரன்ஸ், இது எல்லாமே ஒரு லிஸ்ட்டில் வந்து எனக்கு வந்துடும். இதில் இருக்க காலம்ஸ் எல்லாமே df டாட் காலம்ஸ்னு போட்டோம்னா எனக்கு வந்துடும். அதேமாரி df டாட் dfல டிஸ்கிரைப்னு டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு 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 காலமும் எடுத்துக்கும். டோட்டல் ரன்ஸ்ன்றது ஒரு காலமா, அந்த டோட்டல் ரன்ஸ்ன்ற காலமை ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணி கவுண்ட் பண்ணும். எத்தனை கவுண்ட், எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி 1540 கவுண்ட்ஸ் இருக்குது. அதோட மீன் என்ன, அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன, அதோட மின் என்ன, மினிமம் வேல்யூ என்ன, 25%, 50%, இதெல்லாம் வந்து பர்சன்டேஜ் இல்லை, இதெல்லாம் வந்து பர்சன்டைல். சரியா? 25%, 50%, 75%, அண்ட் இந்த காலமோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த காலம் இப்போ டோட்டல் ரன்ஸ்னு இருக்கு இல்லையா? இங்கே இப்போ இதுதான் வந்து டோட்டல் ரன்ஸ் காலம். கரெக்டா?
இதுதான் டோட்டல் ரன்ஸ் காலம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இந்த எக்ஸல்ல யார் வந்து அதிக ரன் அடிச்சிருக்காங்க எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? மேக்ஸ். மேக்ஸிமம் எப்படி 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 போடுவீங்க? எனக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியல எனக்கு. டிஎஃப் டாட் மேக்ஸ்ன்னு இருந்தா அதை கொடுத்துட்டு பிராக்கெட்ல அந்த காலமன் நேம் யூஸ் பண்ணலாமா? எங்க? டிஎஃப் டாட் இல்ல இப்போ எனக்கு எக்ஸல் அது நான் அங்க அங்க போக தேவையில்ல. இங்கேயே ஆ எக்ஸல்லே கண்டுபிடிக்கணும். இங்கேயே மேக்ஸ் ஃபங்க்ஷன் போடலாம் ஷார்ட் யூஸ் பண்ணா அந்த 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 எந்த காலம்ல மேக்ஸிமம் வேணுமோ அதை வச்சு ஷார்ட் வச்சு லார்ஜஸ்ட் ஸ்மால்ல மேல வந்துடும். ஓகே. மேக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி பென் யூஸ் பண்ணுவ? மேக்ஸ் போட்டு எங்க மேக்ஸ் பிராக்கெட்ல பண்ணணும்? ஃபங்க்ஷன்லனா எந்த இடத்துலப்பா? இங்க போட்டுமா? ஆனா ஏதாச்சும் ஒரு மேல செல்ல கூட ஃபங்க்ஷன் பார்ல ஈக்குவல் டு செல்ல சூஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு இப்போ மேக்ஸ் மேக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு மேக்ஸ் ஓகே. அடிச்சுட்டு உங்களுக்கு இதுல ஃபுல்லா செக் பண்ணனும்னா அதாவது டோட்டல் ட்ரான்ஸ்ல மட்டும் எனக்கு வேணும். டோட்டல் ட்ரான்ஸ் காலம் வேணும் எனக்கு. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சியா சி C2 டு ஃபினிஷிங் எந்த ரோ அது வரை C2 டு கடைசியா முடிக்கிற அந்த ஷெல் ஈஸ்ட் கொடுக்கணும். இந்த கோலன் 1541. இப்படி கொடுக்கலாமா டைரக்டா? அப்படியும் கொடுக்கலாம். ஸோ மேக்ஸ் ஆஃப் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் வேல்யூ வருது. ஓகேவா? இப்போ இது இல்லை எனக்கு மேக்ஸ் வேணாம், எனக்கு வந்து ஆவரேஜ் வேணும்னா நீங்கள் வந்து ஆவரேஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே. இல்லை மினிமம் வேல்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல மேக்ஸுக்கு பதில் மினிமம் வந்து 0ன்னு காட்டுது. ஸோ மினிமம் வேல்யூ வந்து நமக்கு இங்கே வந்து இருக்குது. ஸோ அதே தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த காலமில் மினிமம் வேல்யூ என்ன? 0. மேக்ஸிமம் வேல்யூ என்ன? மேக்ஸிமம் வேல்யூ வந்து 13,784. சரியா? ஸோ இதுதான் வந்து இது மாதிரி ஒவ்வொரு காலமுக்கும் நமக்கு வந்து கொடுத்துரும். வெறும் நம்ம டிஸ்கிரைப்னு மட்டும் கொடுத்தா போதும். இதுவே போயிட்டு என்னோட காலமுக்கு மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன. இப்போ டோட்டல் பால்ஸ் ஃபேஸ்டில் மினிமமாக எத்தனை பால்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? ஒரே ஒரு பால் மட்டும் தான். மேக்ஸிமம் எத்தனை பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? 15,000 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் டேக்கன் யார் அதிகமாக எடுத்திருக்கா? 343 விக்கெட்ஸ் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க. மினிமம் வந்து 0 விக்கெட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் நமக்கு வந்து கொடுத்துரும் டிஸ்கிரைபு. அதே மாதிரி இப்போ டிஸ்கிரைப் பார்த்தோன்னா இட் வில் டேக் ஒன்லி நியூமெரிக்கல் காலம்ஸ் மட்டும் தான் நமக்கு எடுத்து கொடுக்கும். நியூமெரிக்கல் காலம்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி டிஸ்கிரைப் பண்ணும். மேக்ஸிமம் வேல்யூ வந்து மினிமம் வேல்யூ இதெல்லாம் வந்து நியூமெரிக்கல் காலம்ஸில் தானே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இதே வந்து இப்போ என்கிட்ட ஃபர்ஸ்ட் காலம் என்ன இருக்குது? பிளேயர் நேம்னு இருக்குது. இந்த பிளேயர் நேமில் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்க முடியுமா? ரோல் இருக்குது, பேட்டரா பவுலரான்ட்டு. இந்த ரோல்ன்ற காலமில் மேக்ஸிமம் என்ன மினிமம் என்ன அப்படின்ட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஸோ டிஸ்கிரைப் என்ன பண்ணோம்னா பை டிஃபால்ட் இட் டேக்ஸ் ஒன்லி த நியூமரிக்கல் காலம்ஸ். சரி, என்னென்ன காலம் டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு df டாட் டி டைப்ஸ். சரியா? df டாட் டி டைப்ஸ் டி டைப்ஸ் போட்டோம்னா ஒவ்வொன்றும் என்னென்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ பிளேயர் நேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னா லைக் இட் இஸ் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது அதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. இந்த பிளேயர் நேம்குள்ளே ஸ்ட்ரிங்காக இருக்குது. இப்போ ரோல் என்னவா இருக்குது? ஸ்ட்ரிங்காக இருக்குது. டோட்டல் ரன்ஸ் என்னவா இருக்குது? இன்டீஜராக இருக்குது. ஸ்ட்ரைக் என்னவா இருக்குது? ஸ்ட்ரைக் ரேட்டு இட் இஸ் ஆப்ஜெக்ட். அதாவது இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து 9.170.381. ஸோ இப்படி இருக்கிறதுனால இது வந்து
ஸ்ட்ரிங்கா தான் இதுக்குள்ள இருக்கே தவிர்த்து இது வந்து இன்டீஜரா இல்ல ஃப்ளோட்டா வந்து இல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ ஃப்ளோட்னா உங்களுக்கு ஃப்ளோட்டுன்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். ஆனா ஸ்ட்ரைக் ரேட் ஆப்ஜெக்ட்ன்றதுனால இது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ மற்றதெல்லாம் வந்து இங்க இருந்து இது வரைக்கும் இன்டீஜரா இருக்கு. அப்புறம் டீமு, ஆவரேஜ், பர்சன்டேஜ் இது மூணும் வந்து இப்போ ஆவரேஜும் வந்து நமக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது, அதாவது ஸ்ட்ரிங்காக இருக்குது. பர்சன்டேஜும் பார்த்தோம்னா 477,93 அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பர் ஃப்ளோட் ஃபார்மேட் இல்லை. ஃப்ளோட் ஃபார்மேட்னு என்னது, பாயிண்ட் வச்சு வரணும், இந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. கரெக்டாக அப்போ தான் நம்ம அது ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இது வந்து ஆப்ஜெக்ட்னு வந்து இருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து ஒரு சாம்பிள் டேட்டா நான் வந்து எடுத்துட்டு வந்தது உங்களுக்கு. ஆனால் இதே ரியல் டைமில் நிறைய 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 உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கும் உங்கள் டேட்டாவில். சரியா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்போ இங்கே இருக்க டேட்டாஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் ஆகிருக்கு. ஃபில் ஆகிருக்குன்னா எந்த ஒரு நல் வேல்யூஸ் இல்லை, உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து நல் வேல்யூஸ்னால் இப்போ ஏதோ ஒரு வேல்யூ வந்து மிஸ் ஆகிருக்கலாம். இப்போ டோட்டல் பால்ஸ்னு இருக்கா, இது வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அதே இதில் இப்போ இங்கே ஒரு 10 பேருக்கு இல்லை 5 பேருக்கு வந்து எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எம்டியாக இருக்குது. இதை வந்து நல் வேல்யூஸ்னு சொல்லுவோம். எதுவுமே இல்லை, இங்கே எதுவுமே என்ட்ரி பண்ணல, என்ட்ரி பண்ண மறந்துருக்கலாம், இல்லை என்ட்ரி மிஸ் ஆகியிருந்துருக்கலாம், ரியல் டேட்டா வேல்யூஸை. இல்லை இங்கே நெக்ஸ்ட் இங்கே ஒரு 10 வேல்யூஸ் வந்து மிஸ் ஆகியிருந்துருக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு காலமில் ஒவ்வொரு வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து மிஸ் ஆகியிருந்திருக்கும். இங்கே மிஸ் ஆகியிருந்திருக்கும், அதுக்கப்புறம் இங்கே மிஸ் ஆகியிருந்திருக்கும், அங்கங்கே ரேண்டமாக மிஸ் ஆகியிருந்திருக்கும். இது மாதிரி நீங்கள் இது மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணணும், உங்கள் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணணும்னா என்ன, ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாவை க்ளீன் டேட்டாவாக மாற்றணும். இது மாதிரி என்ன பண்ணணும், இது மாதிரி இருக்க டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பண்ணணும். சரியா, ஃபஸ்ட்டு அனலைஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அனலைஸ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் நிறைய இருக்கும். உங்கள் டேட்டா வந்து ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ ரியல் டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் ஃபில் பண்ணணும். இங்கே எம்டிஆர் இருக்குல்ல, இந்த டேட்டாவெல்லாம் ஃபில் பண்ணணும். சப்போஸ் டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம். இப்போ விராட் கோலின்னு இங்கே இருக்குது, சேம் விராட் கோலி வந்து 10th ரோலையும் அதே ரெக்கார்டு, இங்கே இருக்கிற அதே ரெக்கார்டை இங்கே 10th ரோலையும் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அது மாதிரி டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் இது வந்து டேட்டா கிளீனிங்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் பேர் டேட்டா கிளீனிங். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டேட்டா அக்யூசிஷன். டேட்டா அக்யூசிஷன்னா என்னது, டேட்டாவை வாங்குகிறோம், அதாவது கலெக்ட் பண்ணுறோம். டேட்டா கலெக்ஷன். டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். அனலைசிஸ் பண்ணிவிட்டு, அனலைசிஸ்னால் என்ன, எத்தனை பேர் இருக்காங்க, ஏதாவது நல் வேல்யூஸ் இருக்கா இல்லையா, அது எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ டிஎஃப் டாட் இஸ் நல் அப்படின்னு நம்ம போட்டோம்னா இது மாதிரி வரும். டாட் சம் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒவ்வொரு காலம்லையும் எனக்கு எத்தனை நல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்றத எனக்கு இன்புட்டா கொடுத்துரும். சரியா, இப்போ இது வந்து கிளீன் டேட்டாவா இருக்கு. கிளீன் டேட்டாவா இருக்கிறதுனால எனக்கு என்ன எப்படி வந்திருக்கு, 0 0 0 0 0 0 0 எல்லாமே வந்து டேட்டா வந்து கிளீன் டேட்டாவாக இருக்குது, எல்லாம் பக்காவாக இருக்குது, எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரெக்கார்டில். இதே ஒரு சில இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து டோட்டல் 1540 ரெக்கார்ட்ஸ் இருக்கா, ஃபார்ட்டி 1540 ரெக்கார்ட்ஸில் 1300 ரெக்கார்ட்ஸ் வந்து மிஸ் ஆகியிருந்திருக்கும். சரியா, ஒன்லி பேலன்ஸ் 240 ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகியிருந்திருக்கும். 1540 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. $1540 ரெக்கார்ட்ஸில்
1300 ரெக்கார்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங், அதாவது நல் வேல்யூஸாக இருக்கும். அது வந்து என்ட்ரி போட மிஸ் ஆகியிருந்துருக்கலாம். ஓகே, ஆனால் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது இதில்? 240 மட்டும் தான் கரெக்டாக என்ட்ரி போட்டிருப்பாங்க. இது மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு ரியல் டைமில். ஸோ இது மாதிரி இருக்கிறப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இது மாதிரி நிறைய மோர் தென் 60-70% வந்து உங்களுக்கு மிஸ்ஸிங்காக இருக்குது. இது மாதிரி காலம் எல்லாம் வந்தால் we need to drop this column. இந்த காலமே எனக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா வந்து மோஸ்ட்டாக எனக்கு வந்து இல்லை, மிஸ்ஸிங்காக இருக்குது, வெறும் 240 தான் வந்து இருக்குது. அப்படி இருக்கப்ப நான் என்ன பண்ணணும், இதை வந்து ட்ராப் பண்ணிடலாம். ஆனால் இதே சமயம் அதே இதில் இப்போ 1300 வந்து என்ட்ரி போட்டிருக்காங்க, வெறும் 240 மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த மிஸ்ஸிங் ஆனதை வந்து நான் வந்து வேல்யூஸை ஃபில் பண்ணணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா இம்ப்யூட்டேஷன். சரியா? டேட்டா இம்ப்யூட்டேஷன். டேட்டா இம்ப்யூட்டேஷன் என்னது? மிஸ்ஸிங் வேல்யூஸை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெர்மினாலஜி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்குது, இப்போ நிறைய வேல்யூஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேல்யூஸை வச்சுக்கிறோம். கம்மி வேல்யூஸ் வந்து நம்ம வந்து டேட்டா இம்ப்யூட்டேஷன் பண்ணுறோம். கம்மி வேல்யூஸ் மட்டும் மிஸ்ஸிங்காக இருந்ததுன்னா, இல்லை அதிக வேல்யூஸ் உங்களுக்கு மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்ததுன்னா we will be dropping that column. சரியா? ஓகே, ஆனால் நமக்கு இங்கே இருக்க டேட்டாஸ் வந்து இட் இஸ் க்ளீன் டேட்டா. ஓகே, இப்போ வேறு என்ன பண்ணலாம்? இப்போ பேசிக் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து டேட்டா df.isNull.sum அப்படின்னு இருக்கா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்ம வந்து பைத்தானில் வந்து டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டிக்ஷனரி இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன் அதுக்கு டிக்ஷனரி. ஓகே, இதுதான் அந்த டிக்ஷனரி. ஸோ ஃபஸ்ட்டு கீ என்னென்னா நேம். என்னோட நேமை வந்து கொடுக்குறேன். நேம் இங்கே யார் யார் இருக்கீங்க அதை வந்து நேமை வந்து நான் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே போட்டுடுறேன். ஸோ நேம் வந்து என்னோட கீ, இந்த லிஸ்ட்டு வந்து என்னோட வேல்யூ, கீ வேல்யூ பேரில் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து யார் யார் இருக்கீங்க, சப்போஸ் மனோஜ், அஸ்வினி, பென். ஓகேவா? 3 பேர் இருக்கீங்க நேமு. அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் என்ன பண்ணுறேன், ஏஜோ வந்து லிஸ்ட்டில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சிட்டி, கீ வேல்யூ பேர் should be separated by என்னது, இதுதான் என்னோட இப்போ இந்த இடத்துல நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், சொல்லுங்க. எரர் பார்த்து கூட சொல்ல தெரியலையா, என்ன பண்ணியிருக்கோம் இங்கே? கமா வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த இடத்துல கமா மிஸ் பண்ணியிருக்கோம்? நேம், ஏஜ், சிட்டி அந்த பிராக்கெட்ஸ் முடியிற இடத்துல. ஸோ வந்து கமா வந்து போடணும். கமா போட்டால் தான் நமக்கு இந்த டிக்ஷனரி வந்து ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு கொடுத்தோன்னா இது வந்து டிக்ஷனரி. கரெக்டாக? இப்போ இந்த டிக்ஷனரியை நான் இப்போ என்ன பண்ணலான்னா, நான் வந்து இதை வந்து டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணலாம் இந்த டிக்ஷனரியை. ஓகே, இந்த நேமு, ஏஜ், சிட்டியை வந்து
காலம் நேம்ஸாக வச்சுக்கலாம், இது வந்து வேல்யூஸாக வச்சுக்கலாம். ஓகே, மனோஜ் 22 சென்னை. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து அது அப்படியே மேப் ஆகிக்கும். ஸோ இது எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதே பேண்டாஸ் லைப்ரரியில் பிடி பேண்டாஸை கால் பண்ணோம். டாட் டேட்டா ஃப்ரேம் DATA ஃப்ரேம் FRAME உள்ள எதை வந்து இப்போ நம்ம டேட்டான்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா அப்படி கொடுத்தோன்னா இது வந்து எனக்கு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நான் இதை வந்து DF_1 DF_1ல் நான் ஸ்டோர் பண்ணுறேன்னா, இப்போ டைப் ஆஃப் DF_1 நான் பார்த்தேன்னா எனக்கு இது டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகிடும். டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பேண்டாஸ் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணலாமோ அது எல்லாமே நான் வந்து பண்ணலாம். பேண்டாஸ் டாட் எட்டில் 1 போடுறேன். 1 போட்டால் என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வரும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டேட்டா ஃப்ரேமு. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா சீரீஸ். பேண்டாஸில் சீரீஸ்னு சொல்லிட்டு இருக்குது. சீரீஸ்னால் என்ன அப்படின்னா அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதே ஒரு டேட்டா இன்னொரு டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. டேட்டா 1 டிக்ஷனரி A B C. ஓகே, PD டாட் சீரீஸ் RIES data_1 இது வந்து சீரீஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். சரியா? ஓகே, சீரீஸ்னா என்ன, டேட்டா ஃப்ரேம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, மெயின் டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சீரீஸ் வந்து சீரீஸ் டேட்டா ஃப்ரேம். ஓகே, ஸோ சீரீஸ் வந்து எத்தனை டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் எ சிங்கிள் டைமென்ஷன் 1D. சீரீஸ் வந்து சீரீஸ் டேட்டா ஃப்ரேம். ஓகே, சீரீஸ் வந்து 1 டைமென்ஷனல் 1D. அதே டேட்டா ஃப்ரேம் பார்த்தோம்னா இட் இஸ் 2 டைமென்ஷனல். நமக்கு வந்து என்ன இருக்கீங்க, மல்டிபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வர்றதுனால நம்ம இதை வந்து 2Dன்னு சொல்கிறோம். இதே சீரீஸ்னு பார்த்தோம்னா we will be having only one column, ஒரே ஒரு காலம் மட்டும் தான் இருக்கும். சரியா? அதுதான் வந்து நம்ம சீரீஸ்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து நம்ம பார்த்தோம்னா we will be having multiple rows and multiple columns. நமக்கு இங்கே சிங்கிள் காலம். ஸோ இட் இஸ் ஏ சிங்கிள் டைமென்ஷனல். ஸோ சீரீஸ் வந்து 1D, டேட்டா ஃப்ரேம் வந்து இட் இஸ் ஏ 2 டைமென்ஷனல். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ சீரீஸ் வந்து நம்ம டேரெக்டாக ஒரு காலம் மட்டும், இங்கே பாருங்கள், இது வந்து மொத்தம் 3 காலம் கிரியேட் பண்ணியிருக்குமா இங்கே. ஆனால் இங்கே எத்தனை காலம் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரே காலம் தான். இந்த ஏபிசின்றது என்னவா மாறுதுன்னா இது வந்து இண்டெக்ஸாக மாறிடும். இது வந்து இண்டெக்ஸிங், இது வந்து இண்டெக்ஸிங்காக மாறிடும். நம்ம இங்கே வந்து we use only single index மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தோன்னா நம்ம ரோ இண்டெக்ஸும் யூஸ் பண்ணுறோம், டேட்டா ஃப்ரேமில் காலம் இண்டெக்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ இண்டெக்ஸ்னால் என்ன, காலம் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், DF2ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். DF2ல் வந்து சீரீஸ் இருக்குது, DF2. இப்போ இந்த DF2ல் ஏல என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த DF2 ஆஃப் ப்ராக்கெட்டில் ஏ போடுறேன். இது வந்து எனக்கு இண்டெக்ஸிங் ஆகுது.
ஸோ இது வந்து சிங்கிள் இண்டெக்ஸிங். நான் வந்து ஏ பி சி நான் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இதே நான் இப்போ டிஎஃப் ஒன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா, டிஎஃப் ஒன்ல என்ன இருக்கு, நேம் இருக்கு. ஸோ நான் இங்கே வந்து டிஎஃப் நேம் காலம்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும்னா டிஎஃப் ஒன் ஆஃப் நேம். அப்போ நேம் காலம்ல மனோஜ், அர்ஷினி, பென் இவங்க 3 பேர் இருக்காங்க. ஓகேவா, இதே நான் இப்போ வந்து 0 போட்டேன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து என்ன வரும், எரர் வரும். ஓகேவா, ஏன்னா இது மாதிரி ஒரு இதுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா இப்போ டிஎஃப்ல என்ன இருக்கு, டிஎஃப்ல பாருங்க இங்க 0 1 2. ஆனா இதே சீரீஸ்ல பாருங்க, சீரீஸ்ங்க சீரீஸ்ல 0 1 2 இருந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஏபிசி. அதே மாதிரி தான் நம்ம இங்க டிக்ஷனரி கிரியேட் பண்ணோம் ஏபிசின்னு. ஒவ்வொரு கீயும் வந்து எனக்கு ஒவ்வொரு காலமா மாறிச்சாங்க கரெக்டா இன் டேட்டா ஃப்ரேம். ஆனா இங்க பார்த்தோம்னா இதெல்லாம் இண்டெக்ஸிங்க்கு மாறிடுச்சு எனக்கு. சரியா, ஏபிசி இதெல்லாம் இண்டெக்ஸிங்கா மாறிடுச்சு, ரோ இண்டெக்ஸா மாறிடுச்சு. ரோ இண்டெக்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ நான் இதை வந்து ரோ பேஸ்டாக நான் வந்து கால் பண்ணிக்கலாம். ரோ பேஸில் ஏபிசியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே இங்கே பார்த்தோம்னா நம்ம காலம் பேஸ்டு நம்ம இங்கே வந்து கால் பண்ண போகிறோம். டிஎஃப் ஆஃப் நேமில் என்ன இருக்குது, ஒவ்வொரு காலமில் டிஎஃப் ஆஃப் நேமு, இல்லை டிஎஃப் ஆஃப் ஏஜில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா டிஎஃப் ஆஃப் ஏஜ். வேற என்ன இருக்குது, டிஎஃப் ஆஃப் ஏஜ், அப்புறம் டிஎஃப் ஆஃப் சிட்டி. டிஎஃப் ஆஃப் சிட்டி வேணும்னா டிஎஃப் ஆஃப் சிட்டி வேணும்னா டிஎஃப் ஆஃப் சிட்டி சொல்லிட்டு நம்ம இது மாதிரி இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து காலம் லேபிள்ஸை வச்சு நம்ம வந்து பண்றோம். கரெக்டா, காலம் காலம் வேல்யூஸ், அதாவது இங்க காலம்ல என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், நேமு ஏஜ் சிட்டி அது கொடுத்ததுனால நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு வரோம். ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயே வந்து நம்ம வந்து நிறைய ஃபில்டர் வந்து பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு நிறைய டேட்டா செட்டு வந்து இருக்குது. நிறைய டேட்டா செட்டில் எனக்கு இப்போ சப்போஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மேலே இருக்கிறதுன்னு எடுத்து போகணும்னு வச்சுக்கோங்க, டிஎஃப்னு எடுத்து போகணும்னு வச்சுக்கோங்களேன். டிஎஃப்ல எனக்கு கிரிக்கெட் டேட்டா செட் இருக்கா. ஸோ எனக்கு கிரிக்கெட் டேட்டா செட்டில் டிஎஃப் டாட் எட். ஓகே, என்ன இப்போ டோட்டல் ரன்ஸு 13,000 11,000 எனக்கு என்ன வேணும்னா டிஎஃப் டோட்டல் ரன்ஸ் வந்து 10,000க்கு மேலே எத்தனை பேர் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா, நான் என்ன பண்ணலாம்னா டிஎஃப் ஆஃப் டோட்டல் ரன்ஸ் கிரேட்டர் தென் 10,000 அப்படின்னு போட்டோன்னா டிஎஃப் ஆஃப் 10,000 அப்படின்னு போட்டோன்னா எனக்கு 10,000 மேலே எத்தனை பேர் அடிச்சிருக்காங்களோ எனக்கு அந்த லிஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர் தான் இருக்காங்க. டாட் கவுண்ட்னு போட்டோம்னா டாட் கவுண்ட். மொத்தம் 4 பேர் தான் வந்து 10,000 மேலே அடித்தவங்க இருக்காங்க இங்கே. ஓகேவா, இந்த 4 பேர் மட்டும் தான் காட்டுது கரெக்டா. ஸோ இந்த 4 பேர் மட்டும் தான் 10,000 மேலே அடிச்சிருக்காங்க. இதே எனக்கு 8,000க்கு மேலே அடிச்சிருக்கவங்க எத்தனை பேர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 8,000 இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. மொத்தம் 7 பேர் வந்து 8,000க்கு மேலே அடிச்சிருக்காங்க இந்த ஸ்கோர் லிஸ்ட். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் இதை கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் பால்ஸ் ஃபேஸ் பண்ணவங்க வேணும் அப்படின்னா டிஎஃப் ஆஃப் டோட்டல் ரன். இப்போ டிஎஃப்னு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், டிஎஃப் ஆஃப் இப்போ எனக்கு ஒரு காலம் வந்து எனக்கு தெரியணும், டிஎஃப் ஆஃப் டோட்டல் விக்கெட்ஸ் டேக்கன்.
இந்த விக்கெட்ஸ் டேக்கன்னு இப்போ நான் எழுதுறேன் ஃபர்ஸ்ட் டிஎஃப் ஆஃப் டோட்டல் விக்கெட்ஸ் டேக்கன். இது எத்தனை பேர் 5 விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியணும். இப்போ நான் இது ரன் பண்ணுறேன், வெறும் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன வருது? இஸ் கிரேட்டர் தென் 5ன்னு போட்டோன்னே இது ட்ரூவா ஃபால்ஸா இது எனக்கு பூலியனில் மட்டும் எனக்கு வருது. ஆனால் இதை வந்து எனக்கு டேட்டா ஃப்ரேமாக பார்க்கணும். டேட்டா ஃப்ரேமாக பார்க்கணுன்னா திருப்பியும் இங்கே ஒரு டிஎஃப் போடுறேன் அப்படின்னா டிஎஃப் ஆஃப் இது கொடுத்தேன் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் ட்ரூன்னு வந்திருக்கோ அந்தந்த இடத்துலலாம் எனக்கு அது அந்த ரோ வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்துடும். சரியா? ஸோ டிஎஃப் ஆஃப் இந்த வேல்யூ நான் கொடுக்குறப்ப எந்தெந்த இடத்துலலாம் ட்ரூன்னு வந்தது இல்லையா அந்த அந்த ரோ ஃபுல்லாகவே எனக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ கிரேட்டர் தென் 5 டோட்டல் விக்கெட்ஸ் டேக்கன் 7 11. ஸோ கிரேட்டர் தென் 5 இருந்தால் மட்டுமே எனக்கு வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 432 பேர் வந்து எனக்கு கிரேட்டர் தென் 5. சரியா? ஸோ இது மாதிரி நம்ம ஃபில்டர் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். அண்ட் மல்டிபிள் கண்டிஷன்ஸும் நம்ம வந்து உள்ளே கொடுக்கலாம். ஸோ இது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோமா, இது மாதிரி இன்னொரு கண்டிஷனும் நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ டோட்டல் விக்கெட்ஸ் டேக்கனும் டோட்டல் ரன்ஸும் ரெண்டும் சேர்த்து நம்ம கொடுக்கலாம். டோட்டல் விக்கெட்ஸ் டேக்கன் 5க்கு மேலே இருக்கணும், டோட்டல் ரன்ஸும் வந்து 10,000 மேலே இருக்கணும். அது மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு தெரியணும்னா அந்த கண்டிஷன்ஸும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து கொடுக்கலாம். ருக்கீஷ், ஒரே ஒரு டவுட்டு. அந்த கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது ஏன் 2 டிஎஃப் அண்ட் தென் அகைன் உள்ள திரும்ப இன்னொரு டிஎஃப் கொடுக்குறீங்க? ஒரு டிஎஃப்ல கொடுக்கலாம்ல, டிஎஃப் ஆஃப் அந்த கண்டிஷன். ஸோ ஒரு டிஎஃப் தான் இங்கே கொடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் கொடுத்துருக்கேன் கரெக்டா? ஸோ இது கொடுத்தா எனக்கு எப்படி என்ன வருது? ஒன்று ட்ரூ ஃபால்ஸ், இல்லைன்னா ஃபால்ஸ், இப்படி தான் எனக்கு வந்து வரும். எனி ஆப்ரேஷன் இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 5 இஸ் கிரேட்டர் தென் 4ன்னு கொடுக்குறேன். இது மாதிரி அரித்மெட்டிக் இந்த கிரேட்டர் தென் போடுறப்ப எனக்கு அவுட்புட் என்ன வரும்? ஒன்று ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு மட்டும் தான் வரும். சரியா? இந்த இதை நான் எந்தெந்த இடத்துலலாம் ட்ரூ இருக்கோ அது மட்டும் தானே எனக்கு வேணும். ஏன்னா அது கிரேட்டர் தென் 8,000 இருந்தால் தான் ட்ரூன்னு கொடுக்கும், லெஸ் தென் 8,000னா அது ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஸோ கிரேட்டர் தென் 8,000 அந்த ரோ எனக்கு அப்படியே டோட்டலாக வேணும் அப்படின்னா டிஎஃப் ஆஃப் திருப்பி நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது எந்தெந்த இடத்துல ட்ரூவாக இருக்கோ அந்த டேட்டா அந்த ரோ வந்து எனக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஓகேயா? ஓகே. ஓகே, ஸோ இது மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த 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 ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம், இது மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து லாக்னு இருக்கு, யூசிங் லாக். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு ஒரு டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணுங்கள். கேகிளில் போயிட்டு இது மாதிரி போயிட்டு எந்த டேட்டா செட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கிரிக்கெட்டு எடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். வேறு எதை பற்றி உங்களுக்கு வேணும்? கிளைமேட்டா? கிளைமேட் பற்றி வேணும் அப்படின்னா கிளைமேட் சேஞ்சஸை பற்றி டேட்டா செட் இருக்குது. ஸோ இத்தனை டேட்டா செட் வந்து கிளைமேட் பற்றி மட்டுமே 11,397 டேட்டா செட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த டேட்டா செட்டோட என்னன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, கிளைமேட் சேஞ்சு அதோட என்னென்ன அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த சாம்பிள் டேட்டா, இப்படி தான் இருக்கும். அவங்க ஏரியா என்ன, அவங்களுக்குன்னு ஒரு கோடு இருக்குது. ஸோ இது மாதிரி டேட்டா வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுனாலும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு சில இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. அது மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேறு ஒருத்தவங்களது நீங்கள் போயிட்டு பார்க்கலாம், வேறு யாருது வந்து அவைலபிளாக இருக்குது, ஓப்பன்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சில வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ப்ரைவசி போட்டிருப்பாங்க. ப்ரைவசி போட்டதுனால மற்றவங்க வந்து டவுன்லோட் பண்ண முடியாது.
சரியா? ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி எந்த டேட்டா செட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், எப்படி நீங்கள் இது பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்ததை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. அப்படி பார்த்தாதான் இன்னும் நம்ம இதில் கொஞ்சம் டெப்த்தில் போக 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 உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. சரியா? நாளைக்கு வர்றதுக்குள்ள இந்த பேண்டாஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. பைத்தான் தான் அப்படியே வந்துட்டீங்க, பேண்டாஸில் இருந்தாச்சு, ஒழுங்காக வந்து கிளாஸுக்கு வந்து வாங்க. ஏன்னா இப்போ தான் வந்து உண்மையாக நம்ம வந்து டேட்டா சயின்ஸுக்குள்ளே நம்ம வந்து போகிறோன்றப்ப நம்ம டேட்டாஸை எப்படி யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் நீங்கள் பைத்தான் கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு நீங்கள் வந்து இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் பேண்டாஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட், கம்பல்சரி இதை வந்து தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங். ஏன்னா இது நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு அந்த சின்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும். இல்லைனா வந்து நிறைய இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். சரியா? ஓகே கைஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது இல்லாமல் நான் ஓகே உங்ககிட்ட ஒன்று காட்டணும்னு நினச்சேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லிங்க்டினை வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். இப்போ N8N சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. சரியா? இப்போ அந்த N8N என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கஸ்டம் ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது என்ன கஸ்டம் ஒர்க் ஃப்ளோ, நமக்கு வந்து ஏதாவது ஒன்று நம்ம ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, நம்ம இந்த N8N இங்கே மேலே போட்டிருக்கு பாருங்கள், N8N, இந்த N8N யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட லிங்க்டின்ல ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் பண்ணுறதுக்கு, விச் மீன்ஸ் அதுவே வந்து ஐடியா ஜென்ரேட் பண்ணி அதுவே வந்து கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்து அதுவே இன்னைக்கு நான் வந்து ஏஐ பற்றி வந்து கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் நான் கிரியேட் பண்ண ஒர்க் ஃப்ளோ. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுறதுக்காக ஐடியாஸை ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ ஜென்ரேட் ஏ நியூ போஸ்ட் ஐடியா அப்படின்னோடனே நான் வந்து ஃபஸ்ட்டு இது ட்ரிகர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ட்ரிகர் எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ. இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இது என்ன பண்ணும், உள்ளே போயிட்டு இந்த ஐடியா ஜென்ரேட்டருக்குள்ளே போகும். இந்த ஐடியா ஜென்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, நான் வந்து எது மாதிரி கண்டென்ட் கேட்குறேன் அப்படின்ற ரிலேட்டடாக இப்போ எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோன்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே ஸோ இது வந்து இப்போ இது வந்து ரன் ஆகுது. ஸோ இதுலேருந்து ரன் ஆகிட்டு இந்த ஐடியா ஜென்ரேட்டர் என்ன பண்ணோன்னா, நமக்கு புது ஐடியாஸு எது மாதிரி கண்டென்ட் போடலாம் லிங்க்டின்ல இதெல்லாம் வந்து எனக்கு எரர் வந்து கொண்டு வரும், கண்டுபிடிச்சி இமேஜும் ஜென்ரேட் பண்ணும். அந்த கண்டென்ட்டுக்கு ரிலவெண்ட்டான இமேஜை ஜென்ரேட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். என்னோட இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எங்கே ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ எனக்கு இந்த இடத்துல பாருங்கள், இப்போ ரியல் ஜீனியஸ் டேட்டா கிளீனப், தி டேட்டா சயின்டிஸ்ட் ஆஃபன் ஸ்பெண்ட் 60 to 80% ஆஃப் த டைம் ஆன் டேட்டா கிளீனிங் த ஸ்ட்ரகரிங். ஸோ இதுதான் வந்து அது கொண்டு வந்த ஸ்கிரிப்ட். சரியா? இந்த ஸ்கிரிப்ட் வந்து அது கொண்டு வந்தது. அண்ட் இதுக்கு ரிலேட்டடாக இமேஜஸும் பார்த்தீங்கன்னா, இமேஜஸும் இதுக்கு ரிலேட்டடாக ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் அதுக்கு அந்த இதுக்கு ரிலேட்டடான டேட்டா கிளீனிங்க்கு இப்போ இப்படி அரேஞ்ச் ஆகிருக்க டேட்டாவை எப்படி க்ளீன் பண்ணி அது எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்றது இமேஜும் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இமேஜ் மாடல்ஸ் இப்போ நிறைய இருக்கு இல்லையா, ஜெமினி, நானோ பனானா, அது மாதிரி இருக்கிற மாடல்ஸ் வந்து ஒன்றுங்க யூஸ் பண்ணியிருக்கோம்.
யூஸ் பண்ணி நம்ம இதுக்கேற்ற மாதிரி ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தோம்னா இது முடிச்சுட்டு இது ஸ்டோர் ஆகிடும். ஆட்டோ போஸ்டிங். இப்போ இந்த எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோவை நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே நாங்கள் கிளிக் பண்ணி வச்சதை ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிட்டு அதில் இருக்க போஸ்ட்டை ஏதோ ஒன்று எடுத்து என்னோட லிங்க்டின்ல அதுவே ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் பண்ணும். இப்போ நான் திருப்பி இங்கே எக்ஸிக்யூட்னு கொடுக்குறேன்னா இதுவே வந்து திருப்பி இது ரன் ஆகிட்டு வேற ஒரு ஐடியாவில் எனக்கு வேற ஒரு கான்செப்டில் எனக்கு வந்து எடுத்துகிட்டு வரும். எப்படி இருக்குது கைஸ்? ஸோ இது மாதிரி நிறைய பண்ணலாம் நம்ம ஆட்டோமேஷன். இது வந்து கோடு எழுதாமல் இது வந்து ஆட்டோமேட் பண்ணுறது. இது N8N என்னன்னா ஜஸ்ட் ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஐடியா ஜென்ரேட்டர்னா ஐடியா ஜென்ரேட்டர் என்னை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுவேன். இதுக்குள்ளே போயிட்டு நான் ஒரு சில விஷயம்லாம் நான் வந்து கனெக்ட் பண்ணணும். என்னோட மாடல் என்ன, என்னோட ப்ராம்ப்ட் என்ன, என்னோட சிஸ்டம் ப்ராம்ப்ட் என்ன அப்படின்றதெல்லாம் நான் வந்து உள்ளே கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் மட்டுமே இது வந்து கனெக்ட் பண்ண முடியும். இங்கேருந்து எங்கே போகணும்? கூகுள் ஜெமினிக்கு போகணும். கூகுள் ஜெமினிலேருந்து அதை வந்து சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் அது வந்து வெப் சர்ச் பண்ணணும். வெப் சர்ச் எதுக்கு பண்ணுறோம்? அதுக்கு போயிட்டு இன்னைக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா, நியூஸ் ஏதாவது வந்திருக்கா, அது ரிலேட்டடாக நம்ம ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்றதுக்காக வெப் சர்ச் பண்ணணும். இங்கேருந்து திருப்பி அது போயிட்டு அதுக்கு ரிலேட்டடான இமேஜ் ஸ்டைல் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் பண்ணி இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ரியல் ஏஜென்டிக் ஏன்னு சொல்லுவோம். ஓகேவா? உங்களோட ஒர்க் ஃப்ளோவை அதுவே வந்து ஆட்டோமேட். நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க, உங்களுக்கு டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு டாஸ்க்கை. காலையில் எழுந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி அங்கேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ இருக்க டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஃபாஸ்டராக பண்ணலாம், எஃபெக்டிவாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் வந்து சர்ச் பண்ணணும். உங்கள் ஒர்க் ஃப்ளோக்கு எப்படி நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தான் வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தால் மட்டுமே உங்களால் வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல ஜாப். ஏன்னா ரொம்ப 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 ஃபாஸ்டராக மூவ் ஆகிட்டு இருக்கு. அவங்க கேட்குற ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இப்போ நேற்று வந்ததுன்னா அது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நேற்று தான் வந்திருக்கும், அது தெரியுமா, அது படிச்சிருக்கீங்களா, அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கம்பெனிஸ்லாம். நம்ம அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக போகிற வரைக்கும் நம்ம வந்து பார்க்கணும் எப்படியும். ஓகே நம்ம பண்ணுறது. இப்போ தேர்டு கண்டென்ட் வந்து பிடிச்சி பாருங்கள். இது கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன ஒரு மாடலுக்கு உள்ளே கொடுக்குறோமோ அதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ நம்ம கார்பேஜை வந்து உள்ள நம்ம டேட்டா வந்து குப்பை மாதிரி நம்ம உள்ளே கொடுத்தோம்னா அதுவும் குப்பை மாதிரி தான் நமக்கு வந்து அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ டேட்டா கிளீனிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல தான் டேட்டா கிளீனிங் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். பாருங்க, இட்ஸ் ஈஸி டு forget the fundamental truth of data science, but one principle stands taller than ever: garbage in, garbage out. It's not just a quaint saying, it's the bedrock of reliable AI. நம்ம என்னதான் ஒரு ஏஐ மாடல் நீங்கள் பவர்ஃபுல்லாக நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ அந்த டேட்டா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி க்ளீன். அந்த க்ளீனிங் ப்ராசஸில் தான் டேட்டா சயின்டிஸ்ட் வந்து 80% ஆஃப் த டைம் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது. உங்கள் டேட்டா எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக க்ளீனிங்காக இருக்கோ உங்களோட அவுட்புட்டும் வந்து சூப்பராக இருக்கும். சரியா? ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இப்போ என்கிட்ட வந்து இது 2 இருக்கா. இப்போ என்னோட லிங்க்டின் போகணுன்னா சாரி எங்கே அது N8N இங்கே இப்போ எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லி நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணுது? கிரியேட் எ போஸ்ட் கிரியேட் பண்ணி
என்னோட ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு பாருங்கள். இப்போ வந்து எனக்கு அங்கே நம்ம கிரியேட் பண்ணது இங்கே 1 minute ஆகும், போஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். தால் த ஐப் அரவுண்ட். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட லிங்க்டின்லேருந்து என்ன வேணாலும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து அப்படி தான், அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து கிரியேட் பண்ணது, ஆட்டோமேட் பண்ணது. ஸோ உங்கள் லிங்க்டின்னை முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுதான் உங்களை பற்றி வந்து பேச போகுது. ரெக்ரூட்டர்ஸ் ஆர் யாராக இருந்தாலும் இதுதான் உங்களை பற்றி பேசும். ஸோ அது ரிலேட்டடாக கண்டென்ட் போடுங்க. என்னென்ன படிக்கிறீங்க அதை டெய்லி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள் லிங்க்டின்ல. இதுமாரி வந்து இன்னைக்கு இதை படித்தேன், இன்னைக்கு இதை கற்றுக்கிட்டேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் போட தான் உங்களோட விசிபிலிட்டியும் வந்து அதிகமாகும். லிங்க்டின்ல கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ரெக்ரூட்டர்ஸ் தானாக தேடி வந்து ஜாப் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை ஷோகேஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. ஓகே, நீங்கள் டெய்லி நீங்கள் கற்றுக்குறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. Day 1 ஆஃப் லேர்னிங் திஸ் டேட்டா சயின்ஸ் ஜர்னி அப்படின்னு போட்டு இன்னைக்கு இதை கற்றுக்கிட்டேன், இதுலேருந்து இது என்னோட அவுட்கம் என்ன, இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டதில்ல. ஸோ இது மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்களேன். ஒரு 30 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். நிறைய பேர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, நிறைய பேர் உங்களுக்கு கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ நிறைய உங்களுக்கு இது மாதிரி வந்து நடக்கும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நிறைய நேரம் எடுத்துட்டேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் போஸ்ட். வீடியோ அனுப்பிடுறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ, பை. தேங்க்யூ. தேங்க்யூ. பாய்ண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா.